இந்த பொண்ணு சூப்பர் மார்க்கெட் போய் ஒரு ட்ராலி ஃபுல்லாக ஃபில் பண்ணுறா. அங்கே இருக்க எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி ட்ராலியில் போடுறா. சமூகம் பெரிய இடம் போல அப்படி நம்ம யோசிச்சா அதுதான் இல்லை. இவ அவளோட பில்லு எல்லாத்துக்குமே கூப்பனை தரா. ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் கூப்பனை வச்சே எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டா. அவள் ஆக்சுவலி இந்த கூப்பன்லாம் எங்கேருந்து எடுக்கிறானா, கம்மியான ரேட்டில் நியூஸ் பேப்பர் மேகசின்லாம் வாங்கி அதில் இருக்க கூப்பன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துப்பா. குப்பை தொட்டி கூட விட்டு வைக்க மாட்டா. இந்த மாதிரி எல்லா கூப்பன்ஸையும் கலெக்ட் பண்ணி அவள் வீட்டில் ஒரு மினி சூப்பர் மார்க்கெட்டே ரெடி பண்ணிட்டானா. இந்த மாதிரி இந்த பொண்ணு ஒரு வாட்டி கார்ன் சிப்ஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு இருக்கா. பார்த்தா அது வாயில போட்டோன்னா டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. என்னடான்னு பார்த்தா எக்ஸ்பயர் ஆயிருக்கு. உடனே இந்த பொண்ணு அந்த கம்பெனிக்கு கம்ப்ளைண்ட் மெயில் அனுப்பிச்சுடுறா. அடுத்த நாளே இந்த பொண்ணுக்கு அப்போலஜி லெட்டரோட நிறைய கூப்பன்ஸும் தராங்க. உடனே இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அதே சூப்பர் மார்க்கெட் போய் அந்த கூப்பன் கட்டுறா. ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க, அவங்க ஒன்றும் உங்க மெயில் எல்லாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க, சும்மா கூப்பன்ஸ் மட்டும் அனுப்பிச்சு வைப்பாங்க. அந்த கம்பெனி எப்பயுமே கம்ப்ளைண்ட் மெயில்ஸ் எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க, கூப்பன்ஸ் மட்டும் சென்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவங்க சொன்னோன்னே இந்த பொண்ணுக்குள்ள இன்னொரு ஐடியா தோணுது. அது என்ன ஐடியா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.